ஹலோ வணக்கம். நான் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட பேராசிரியர் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கும் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது ஒரு உறுதி துணையாக இருக்கும். இது ஒரு பெண் ஜாதகம் நான் பார்த்தேங்க. அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கிறோம். கிரக நிலை எனக்கு தெரியும். அப்படி தெரியும்னா சொல்ல பொறுமையாக ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க. 2/10/2002 12:48 PM இலங்கையில் பிறந்தது இந்த பொண்ணு. நான் சொன்ன தமிழ்நாட்டுடைய பிளேஸ் போட்டிங்கன்னா தப்பாயிடும். இது இலங்கையில் இலங்கை தலைநகரத்தில் பிறந்துக்குது. அதனால நான் போட்ட மாதிரியே போட்டுங்க. அது இலங்கை தான் போடணும். பிளேஸ் போட்டால் அப்படி போட மாட்டீங்க. நான் சொல்றதை போடுங்க. தனுசு லக்னம், லக்னத்தில் மாந்தி, 6ல் ராகு, 7ல் சனி பகவான், 9ல் சந்திரன் குரு, 8ல் சந்திரன் குரு, 9ல் செவ்வாய், 10ல் சூரியன் புதன், 11ல் சுக்கிரன், 12ல் கேது. இது ராசி கட்டம். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். தனுசு லக்னம், லக்னத்தில் மாந்தி, லக்னத்துக்கு 6ல் ரிஷபத்தில் ராகு, 7ல் மிதுனத்தில் சனி, 8ல் கடகத்தில் சந்திரன் குரு, சிம்மத்தில் 9ல் செவ்வாய், 10ல் கன்னியில் சூரியன் புதன், 11ல் துலானில் சுக்கிரன், 12ல் கேது, விருச்சகத்தில். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம், லக்னத்தில் ராகு, விருச்சகத்தில் சந்திரன் சனி, தனுசுல செவ்வாய் குரு கேது, கும்பத்தில் புதன், மேசத்தில் சுக்கரன், ரிஷபத்தில் சூரியன். இது நவம்ச கட்டம். ராசி கட்டம் நவம்ச கட்டம் 2 வந்துருச்சு. அடுத்து இவங்க பிறந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், சனி திசை 1 வருஷம் 2 மாதம் 25 நாள், புதன் திசை ஒரு 17, கே திசை குருபத்தி ஓடுது. கே திசையில் குருபத்தி. இந்த ஜாதகத்தை அந்த தந்தை தான் அனுப்புகிறார். வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நான் பார்த்து சொல்கிறேன். இந்த பொண்ணு டாப்பாக படிக்கிங்க அப்படின்னேன். படிப்பு ரொம்ப டாப்பாக படிக்கும். படிக்கிற காலேஜில் நம்பர் 1 வருங்க அப்படின்னேன். என்னங்க சொல்கிறீங்கண்ணே? அருமையான படிப்பு, டாப்பில் படிக்கணும். எங்கே படிக்கணும்னு கேட்டார். வெளிநாடுகளில் படிக்கணும்னு சொன்னேன். லண்டனில் டெக்ஸ்டைல்ஸில் லண்டனில் டெக்ஸ்டைல்ஸில் டிசைன் இன்ஜினியராக படிச்சுருக்குது. லண்டனில் டெக்ஸ்டைல்ஸில் டிசைன் இன்ஜினியராக படிக்குதான். அருமையான படிப்பு. கோல்டு மெடல் வாங்கிச்சான். டாப்பாக இருக்கும் படிப்புன்னு கோல்டு மெடல். அந்த யூனிவர்சிட்டியிலே தான் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கிருச்சா. அருமையாக படிக்குது. நம்பர் 1 படிக்குது. படித்து கேம்பஸ்லேயே வேலை செய்யுதுன்னு சொன்னேன். அவங்க அப்பா சொன்னார், படிக்கும்போதே ஒரு கேம்பஸ் வந்துச்சு. அந்த கேம்பஸில் செலெக்ஷன் ஆகலை. அடுத்து 2வது கேம்பஸில் செலெக்ஷன் ஆக போகுது அப்படின்னு. 2வது கேம்பஸில் செலெக்ஷன் ஆயிடும். நான் 2-1 மாதத்தில் படிப்பு முடிச்சுட்டு அங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கும். வெளிநாடுகளே வேலைக்கு சேர்ந்துக்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னாரு. அது மாதிரி திருமணத்தை வாழ்க்கையை பற்றி கேட்டார், குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்டார், பொருளாதார அதெல்லாம் பார்த்து சொல்லியாச்சு. அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு. சரி, அவரு கேட்டார். அவர் இன்னொன்றுங்க, நான் இந்த ஜாதகம் பார்த்து 1 வாரம் இருக்கும். இந்த 1 வாரமா எங்கள் பொண்ணு ஜாதகத்தில் எம்கேஎஸ்ல போட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, நான் அதை ஞாபகம் வச்சுக்குவேன், எங்கள் பொண்ணு ஜாதகத்தை வச்சுக்குவேன், அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வற்புறுத்தனால தான் இந்த ஜாதகத்தை போட்டு இப்போ அவங்க எம்கேஎஸ்ல போட்டு வரேன். அவர் ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த பொண்ணுக்கு இந்த படிப்பு, தொழில், அதனுடைய பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை பற்றிலாம் அவங்க அப்பாட்ட சொன்னோம். சந்தோஷப்பட்ட நல்லா இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு வேணும் இல்லையா? அந்த பொண்ணு எப்படி வெளிநாட்டில் படிக்குது, அதுக்கு காரணம் வேணும். டாப்பாக படிச்சதுக்கு என்ன காரணம் வேணும், இது பார்க்கணும். எப்போதுமே ஒரு ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தானாங்க லக்னம் பலமாக இருக்குதான்னு பார்த்துங்க. இப்போ லக்னம் தனுசு லக்னம். லக்னம் கேது உச்சமா டாப்பா. லக்னாதிபதி குரு 8ல், அவர் புதன் உச்சமா. அப்போ லக்னாதிபதி 2 நட்சத்திராதிபதி உச்சம். சந்திரன் ராசிநாதன், சனி 7ல் திக்பலம். சனின்றது செவ்வாய் 9ல்,
திரிகோணத்துல உட்காந்துச்சு. அப்ப லக்னன்றது ராசின்றது லக்னாதிபதின்றது உச்ச பலனுக்கு வந்துருச்சு. இப்ப லக்னம் வலுவாயிடுச்சு, உஷாராகிச்சுன்னு அர்த்தம், விவரமாகிச்சு, பகுத்தறி சிந்தனையோட செயல்படும். சரி, அடுத்தது வாக்கு ஸ்தானாதிபதி சனி, அது திக்பலம் நல்லா இருக்குது. வாக்காரகன் புதன் உச்சம், 10 உச்சம். அது யார் கால்? சூரியங்கால். அந்த சூரியன் யாரோட கால்னா சந்திரங்கால். சந்திரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு. சந்திரன் போய் நின்ற கால் சனி 7 திக்பலம். 2ஆம் அதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி பலம் பெற்றுருச்சு. இப்ப நடக்கக்கூடியது கேது திசை. கேது லக்கணத்துக்கு 12ல, அது நீர் ராசி. அந்த கேதுக்கு 1-5-9 குரு சந்திரன். 5ஆம் அதிபதி கேது நிற்கிற இடத்துல இருந்து பாருங்க, இது பிறலை திரிகோண ராசி. இது 4-8-12 பிறலை திரிகோண ராசி. இந்த பிறலை திரிகோண ராசியில இப்ப திசை நடக்குதுங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4-8-12 தான் பிறலை திரிகோண ராசி. அப்ப இந்த பொண்ணுக்கு திசை நடக்குதுன்னா லக்னத்துக்கு 12 பிறலை திரிகோண ராசி. 12 அதனுடைய தொடர்பு 5, அதனுடைய தொடர்பு 9. அப்ப கேது இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கங்க, அதுக்கு 1-5-9 நீர் ராசியில இருக்கிறாங்க. கேது நீர் ராசி, அதுக்கு 5ஆம் அதிபதி குரு நீர் ராசி, 9ஆம் அதிபதி குரு சந்திரன் நீர் ராசி. அப்ப பிரளய திரிகோண ராசியில திசை புத்தி ஓடுது. இந்த பொண்ணு அமைப்பு வெளிநாடுகளை தான் படிக்கணும். இதுதான் அமைப்பு. வெளிநாட்டுல தான் படிக்கும், வெளிநாட்டுல தான் தொழில் செய்யும். ஏன் வெளிநாட்டுல தொழில் செய்யும் அப்படின்னா, பிரளய திரிகோண ராசியில கிரகம் வலிமையா இருக்குது. 10ஆம் பாவத்துல சூரியன் சந்திரங்கள். சந்திரன் பிரளய திரிகோண ராசியில நீர் ராசியில கேதுக்கு திரிகோணத்தில் இருப்பதால் வெளிநாட்டுல படிக்கும், வெளிநாட்டுல வேலை செய்யன்னு சொன்னேன். இதுதான் சுகநாடியருடைய ஜோதிட ரகசியம். 8 இருக்குது 12 இருக்குதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. நம்ம சுகநாடி என்ன சொல்றதுன்னா, ஒரு கிரகம் 6-8-12 கூட இருக்கலாம். அவர் நின்ற நட்சத்திர கேந்திர திரிகோணத்துல இருந்து ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த கிரகம் நன்மையை செய்யும். இப்ப சந்திரன் 8 இருக்குது நீங்க எடுத்துக்கலாம். சந்திரன் கால் சனிக்கால் சனி 7 திக்பலம். குரு 8 இருக்குது எடுத்துக்கலாம். குரு புதன்கால் புதன் 10 திக்பலம். இப்ப 8ஆம் இடத்துல உள்ள கிரகம் பலம் பெற்றுக்குச்சு. கேது 12 உச்சம். கேது நின்ற நட்சத்திரம் புதன்கால். புதன் 10 உச்சங்க. நம்ம சுகநாடி என்ன சொல்லுதுன்னா, நல்லா ஆராய்ச்சி பண்ணீங்க. சுகநாடியில் உள்ள ஜோதிட நண்பர்கள் அனைத்தும் பாருங்க, ஒரு கிரகம் 6-8-12 இருக்கலாம். அவர் நின்ற நட்சத்திரம் கேந்திர திரிகோணத்துக்கு வந்தா பலம் பெற்றிருக்கும். 12ஆம் பாவத்தில் நின்ன கிரகம் கேந்திர திரிகோணத்துக்குன்னா 12ஆம் பாவம் இயக்கம். 12ஆம் பாவம் வெளிநாட்டு இயக்கம், வெளிநாட்டோட தொடர்பு. அப்ப வெளிநாட்டுல தானே பேசும். அப்ப 8ஆம் பாவம் என்னங்க? 8ஆம் பாவம் மறைத்து வைத்த பொருளை வெளியே கொண்டாரு தானே. 8ஆம் பாவம் நெகட்டிவான பாவம் தான் இருந்தாலும் அது 10 பேசும் போது 8-10 தொழில். அப்ப மறைக்க வச்ச பொருள் டிசைன், அதை டிசைன் இன்ஜினியருங்க. மறைஞ்சிருக்கிறது அது வெளியே கொண்டாருங்க. 10-8 சம்மந்தப்பட்டால் மறைமுக தொழிலை வெளியில கொண்டாடும். தன் மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வெளியே கொண்டாந்துருவாங்க. 12ஆம் பாவம் 10-12 தொடர்பு ஏற்பட்டா 12ஆம் பாவம் வெளிநாடுல தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுதான் சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம். இந்த ஜாதகத்தை பார்த்து அவங்க அப்பாவே பெருமைப்படுறாரு. அப்ப இந்த ஜாதகத்தை பார்த்து அவங்க அப்பா பெருமைப்படுறாரு. அவங்க அப்பா தான் இந்த ஜாதகத்தை போடுன்னு வற்புறுத்தினாரு. அதனாலதான் MKS அஸ்ட்ரோடியில இன்னைக்கு போட்டு பேசிட்டு இருக்கிறேன். 2 மணி 3 மணி சும்மா இருக்கு. இது MKS அஸ்ட்ரோடியில் வந்துடும். அன்னைக்கு அவங்க அப்பா பாப்பாது. இது அவங்க அப்பாவுக்கு தான் போடுறேன். அவங்க அப்பா ஏன் கேட்கிறாருன்னா, நீங்க சொல்லக்கூடிய விதிமுறையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எங்க பொண்ணுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு. 7ஆம் பாவம் திருமண மேடை. 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் திருமணத்தை பண்ணுன்னு சொல்லிக்கிறேன். நான் இப்படி சொன்னேன். ஒருத்தர் என் கமெண்ட்ஸ்ல சொல்றாரு, நான் துலா லக்கணம் 7 குரு இருக்குது, எனக்கு கல்யாணம் இல்லைன்னாரு. நான் சொல்றத உள்வாங்கிறது இல்லை. நான் சொல்றத உள்வாங்கி ஆராய்ச்சி பண்றதில்லை. நான் சொல்றேங்க, 7இல் உள்ள கிரகம் திருமணத்தை பண்ணும் நல்லா இருந்தால், இதை நல்லா இருந்தாங்கிறத விட்டுறாரு, மறந்துடுறாங்க. 7இல் உள்ள கிரகம் திருமணத்தை பண்ணும் நல்லா இருந்தால், பலமாக இருந்தால் திருமணத்தை பண்ணும், பலவீனம் பட்டு இருந்தால்
திருமணத்தை தடை பண்ணும். இப்ப இந்த லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு 7ல சனி, சனி யாருக்கால் செவ்வாய்க்கால், செவ்வாய் 9ல பட்டாபிஷேகம் இல்லையா. 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் திரிகோணத்துக்கு போகுது, 9க்கு போகுது. 9ஆம் இடம் பட்டாபிஷேகம் இல்லையா, திருமணம் ஒப்பந்தம் இல்லையா, நிச்சயதார்த்தம் இல்லைங்களா, பதவி பிரமாணம் இல்லையா. 9ஆம் பாவம் பட்டாபிஷேகம், பதவி பிரமாணம், நிச்சயதார்த்தம், ஒப்பந்தம் செய்வது, இதெல்லாம் 9ல தான் இயக்கம். பட்டம் பரிவட்டம் சுட்டுறது, மாலை மாற்றி கொள்வது, சால்வை போத்துறது, கௌரவிப்பது. ஒரு மனிதனுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு கௌரவிக்கிறது 9ஆம் பாவம் தானே. அப்ப 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் சனி 9ஆம் பாவத்தை தொட்டா அது அரமண ராசி இல்லையா. அரசனுக்கு ஒப்பான கல்யாணம் நடக்கும் இல்லையா, அரசனுக்கு அப்ப அரமனையில வேலையில் இருக்கணும் இல்லையா. லண்டன்ல இருந்தா அங்கேயும் கிடைக்கும். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த பொண்ணு 45வது வயசுல அங்க லண்டன்ல பிரபலமான அரசியல்வாதி ஆயிடுவான்னு சொல்லிக்கிறேன். இந்த பொண்ணு அப்பா ஆகும். தர்ம திரிகோண ராசி, தர்ம திரிகோண ராசியில கிரகம் செயல்பட்டா அரசாங்கத்தை இயக்கம், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பிஎம், சிஎம் அந்த மாதிரி போகும். இப்ப அமெரிக்காவில் முன்னாள் துணை ஜனாதிபதியா கமலா ஹாரிஸ் இல்லையா, பேர் புகழ இயக்கலையா. ஏன் இன்னைக்கு லண்டன்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் பிரதமர். இந்த பொண்ணு கூட அந்த மாதிரி வரும். எதிர்காலத்து சொல்லிக்க அவங்க அப்பா கிட்ட, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பார். இந்த பொண்ணு 45வது வயசுக்கு மேல கே திசை முடிஞ்சு, சுக்கரன் திசை முடிஞ்சு, சூரியன் திசை வரும். சூரியன் 10ல, சூரியன் உட்காந்த கால் சந்திரன் கால், சந்திரன் உட்காந்து சனி கால், சனி உட்காந்து செவ்வாய் கால். 9ஆம் பாவத்துல செவ்வாய் சூரியன் அரசாங்க கிரகம், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி ஏதோ ஒன்று ஆகும் 45வது வயசுக்கு மேல. அப்பாவோட அவங்க அப்பாவோட சொல்லிக்கிற அதை ஞாபகம் பண்ணி வச்சிருப்பார், ஆகும். அதுபோல 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் என்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் கல்யாணத்தை பண்ணும். 7ஆம் அதிபதி என்ற நட்சத்திரம் 6, 8, 12 பகையினை சாஸ்திரம் பண்ணா கல்யாணத்தை பண்ணாது. என்ன சார் 7ல் உள்ள கிரகம் கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னா 7ல் உள்ள கிரகம் பலவீனமா பலம் பெற்றதான் பார்க்கணும்ல நீங்க. நான் தான் சொல்றேன், 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் திருமணத்தை பண்ணும் நல்லா இருந்தால், பலவீனப்பட்டிருந்தால் பண்ணாதுன்னு சொன்னேன். ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல, அந்த கமெண்ட்ஸ்ல என்னுடைய MKS அஸ்ட்ரோடியில் கமெண்ட்ஸ்ல சொல்றாரு, நான் துலா லக்னம் 7ல் குரு இருக்குது, கல்யாணம் இல்லையே, 45 வருஷம் ஆகுது கல்யாணம் இல்லையங்கிறாரு. அது நின்ற நட்சத்திரம் 6, 8, 12 மேல கல்யாணம் பண்ண முடியாது. நீங்க இதெல்லாம் புரிஞ்சுங்க சார். புரியாத எப்படி குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் உள்வாய்க்கணும். அப்ப இந்த ஜாதகத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன விதிமுறை சொல்லித்தரேன். அப்ப இந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும், நல்ல இடத்துல குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அரசாங்க செலவுல நடக்கும், அரசாங்கத்தால அந்த குழந்தைய வளர்த்து கொள்வாங்க, அரசாங்க செலவாகும். எங்க ஊர்ல விஜயலட்சுமி மந்திரியா இருந்தாங்க. 1982ல் கல்யாணம் ஆனிச்சு. 5 வருஷம் மந்திரியா இருந்தாங்க. குழந்தை பிறந்துச்சு, எல்லா செலவும் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அதுபோல இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்த கவர்மெண்ட் செலவு எடுத்துக்கும். அப்ப தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, 7ஆம் பாவம் நல்லா இருக்குது, 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, ஜாம்னு பிறக்கும், பிழைக்கும், அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை ஆளும், எம்எல்ஏ மதி மேல் வாழ்க்கை வாழும். இதுக்கெல்லாம் கிரகம் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி எல்லாம் உச்சத்துல இருக்குது. 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலமா இருக்குது. அதனால தொழில் நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது. அப்ப இந்த ஜாதகம்லாம் ஒரு பெரிய ஜாதகம் இல்லையா. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் நெகட்டிவான ஜாதகமே போடுறீங்க? அப்ப இன்னைக்கு ஒரு நல்ல வசதியான ஜாதகம், நல்ல படிப்பு ஜாதகம், பொருளாதாரம் நல்ல ஜாதகமே போடுறோம். நல்ல ஜாதகத்தை வந்தா போடுறோம். நம்ம ஜோதிடம்னாவே கொஞ்சம் நெகட்டிவா தான் வருது, அதனால நெகட்டிவா போடுறோம். கோடீஸ்வரர் ஜாதகம் போட்டிருக்கிறேன், 1 லட்சம் அதிபதி கோடீஸ்வரனையும் போடுறேன். படிப்பாளி ஜாதகம் போடுறோம், அரசாங்க வேலையில் இருக்கிற ஜாதகம் போடுறோம். வந்த ஜாதகம் பார்த்துட்டு போடுறது தானே. அப்ப இந்த மாரி என்னைக்குமே சார் ஒரு லக்னம் என்ற நட்சத்திராதி பார்க்கணும், லக்னாதிபதி என்ற நட்சத்திராதி பார்க்கணும், ராசி என்ற நட்சத்திராதி பார்க்கணும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் என்ற நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னா தொழில் சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜாதகம்லாம் பலமா இருக்குதா பலவீனமா இருக்குதா பாருங்க. இதுதான் இந்த ஜாதகனுடைய டாப்பான ஜாதகம். இந்த ஜாதகம்லாம் அருமையான ஜாதகம். இதெல்லாம் ஒரு நோட்டில் நோட் பண்ணி எழுதி வச்சிங்க.
நம்ம சொன்ன விதியெல்லாம் பாருங்க, எல்லாம் பலமா இருக்குது. டாப் 9 பத்தியே தொடுங்க எல்லாருமே, அருமையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி விதிமுறை சொல்றோம் இல்லைங்களா, அந்த விதிமுறையில் நம்ம சொல்றதை உள்வாங்கிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, சனி பகவானை கேது தொட்டால் தொழில் இருக்காது. அது 2-7-11 வந்து திருமணத்து பிரச்சனை இருக்குமா. ரஜினிகாந்துக்கு 2 தான் இருக்குது, குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்கிறாங்க. எனக்கு 7 இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறேன். இதை சொல்றதை உள்வாங்க. சனி இது வந்து சனி பகவான், இது வந்து கேது பகவான். சனியும் கேது 1 டிகிரியில தொட்டா அவனுக்கு வேலை இருக்காது சார், தொழில் இருக்காது. இப்படி தொடுதல் பாருங்க, சனியும் கேதும், சனி இப்படி வரும், கேது இப்படி போகும். இப்படி போகும்போது இப்படி வந்து தொட்டுச்சா, கேதுனுடைய பிடியில சனி நின்றுச்சா, தொழில் இருக்காது. அது 2-7-11 திருமணத்தை பாதிக்குன்னு சொன்னேன். 2 இருக்குது, 7 இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அதெல்லாம் வந்து சனிக்கு தொடர்பு இல்லாம இருக்கும். சனிக்கு தொட்டால் போச்சுங்க. அதே போல சனி பகவானுக்கு எங்கனாலும் நிக்கட்டுங்க. சனி பகவான் எங்க நிக்கிறாரோ அதுக்கு 6-8ல சனி நின்ற நட்சத்திராதிபதியும் 6-8ல நின்ற நட்சத்திராதிபதியும் பகையான கிரகமாக தொழில் இருக்காது. இப்படி சொன்னேன், எனக்கு சனிக்கு 6-8ல கிரகம் இருக்குது, நான் நல்லா இருக்கிறேங்கிறேன், தொழில் நல்லா செய்யறேங்கிறீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்ற பாரு, 1991-92ல சனி பகவான் மகர ராசியில உத்திராடம் 2, 3, 4ஆம் பாகத்துல செல்வார். உத்திராடம் 1, 2, 3ல இருக்கும்போது 1991-92ல குரு சிம்மத்தில் இருக்கும், பூராடங்காலில் போகும். அப்ப இங்க சனி நின்றது சூரியங்கால், அங்க குரு நின்றது சுக்கரங்கால். அப்ப சனிக்கு சூரியனா மாறிடுவார், குரு சுக்கரனா மாறிடுவார். சூரியனும் சுக்கரனும் கடுமையான பகை. இவங்களுக்கு தொழில் அமைப்பு இல்லை. ஒரு ஜாதகம் ஒன்றாவது கொடுத்தாரு, பார்த்தேன், இந்த வெட்டி ஆபீஸருக்கு பொண்ணு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். ஆமா, அவனுக்கு வேலை வெட்டியே இல்லைன்னாரு. ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி தொழில் அமையாது. நாம சொல்றத உள் வாங்கிக்கணும். என்ன சொன்னாங்க, அதே சனி பகவான் திருவோணத்துக்கு போயிடுச்சு, குரு சூரியனுக்கு போயிடுச்சுன்னா தொழில் நல்லா இருக்கும். இதெல்லாம் உள்வாங்கி ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விதி வந்து உட்காரும், இல்லைன்னா உட்காராது. அப்ப நாம இதை நல்லா தெளிவா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன சொல்றாருங்கிறது பாருங்க. ராகுக்கு முன்னாடி 1 டிகிரியில என்ன கிரகம் இருந்தாலும் பலனை இழந்துடும். அதுக்கு 5-9 இருந்தாலும் இழந்துடணும். ராகுவும் சூரியனும் ஒரே வீட்டுல இருக்குது, எங்க அப்பா நல்லா இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. ராகுக்கு முன்னாடி ஒரே டிகிரியில சூரியன் இருந்தாலும், ராகு இருக்கிற இடத்துல இருந்து 5வது வீட்டுல சூரியன் ஒரே டிகிரியில் இருந்தாலும், 9வது வீட்டுல ஒரே டிகிரியில் இருந்தாலும் அப்பா இருக்க மாட்டாங்க. சந்திரன் வந்து அம்மா இருக்க மாட்டாங்க. இது டச் ஆகணும், இப்படி டச் ஆகணும். கேப்ல இருந்தா கொஞ்ச நாள் இருப்பாங்க. அது உள்ள எவ்வளவு கேப் இருக்குதோ அத்தனை வருஷம். ராகு 18 வருஷம் வரும். ஒரு நட்சத்திரத்துக்கு 18 வருஷம், 1.5 2 நட்சத்திரம் 32 வருஷம். அது மேல பாதிப்படையும். அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய கணக்கு போடணும். ஒரே டிகிரி எப்படி அடிக்கும், சேக் அடிக்கும். இதெல்லாம் பாருங்க. பொதுவா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரா இருந்தாலும் இருக்கட்டுங்க, அந்த 7ஆம் அதிபதி எங்கெல்லாம் இருக்கிறாரோ அதுக்கு 6-8ல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு 6-8ல உள்ள கிரகம் பகையானால் திருமணம் தாமதமாக, திருமணத்தை பற்றி பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் இவ்வளவு உள்ள போய் ஆராய்ச்சி செய்யறது தான் உத்தமம். ஒரு லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியை கூட வச்சுக்கலாம். அவர் கெடுதல் தான் செய்வாரா அப்படின்னா, அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல வந்து 8ல இருக்கிற ரகசியத்தை எடுத்து வேற தொழில் செய்ய வச்சிருவார். 8ஆம் இடம் கம்சின் தொழில், எல்ஐசி, பிராடம் பண்டு, உள்ள இருக்கிற ரகசியத்தை கொண்டு வர்றது, இதெல்லாம் 8ஆம் இடம். அது 10ஆம் இடத்தோட தொடர்பு ஆகும்போது இந்த மாதிரி தொழில் வந்துடும். அது 2ஆம் பாவத்தை தொடரும் போது உயிர் சாசனம், புதையல், வாரிசல சொத்து ஒரு தடவை எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விதிமுறை இருக்குது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க, நம்ம சொல்றதெல்லாம் ஆய்வு பண்ணுங்க, மிக அருமையா இருக்கும். சுகநாடி என்ன ஜோதிட ரகசியம் 2 புக் எழுதிக்கிறேன், 2000 விதி இருக்குது. இந்த மாதிரி அந்த விதி புக்கெல்லாம் வாங்கி படிச்சீங்கன்னா தான்
உங்களுக்கு இந்த மாதிரி ஜோசியம் வரும். அப்ப நம்ம சுகநாடி தான் உலகம் ஃபுல்லா இனிமேல் போக போகுது. சுகநாடியில தான் ஜோசியமா எல்லாம் சொல்ல போறாங்க. சுகநாடி 100க்கு 100 வேலை செய்யுங்க, அப்படியே வேலை செய்யும், அற்புதமா இருக்குன்னு சொல்லி இன்று உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.